இவ்விழாவில் கலந்து கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளே, பெற்றோர்களே, ஆசிரியர் பெருமக்களே மற்றும் பல்வேறு பள்ளிகளை சேர்ந்த நிர்வாக தலைவர்களே, இந்த கமிட்டியின் தலைவர், பொதுச் செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பெருந்தலைவர் திரு காமராஜர் அவர்களின் 124வது பிறந்த நாளில் இந்த கல்வி திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இதில் நானும் உங்களோடு கலந்து கொண்டு பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். நாம் திரு காமராஜர் அவர்கள் இதே பள்ளியில் பிறந்தார், இந்த பள்ளியில் கல்வி பயின்றார். ஆனால் நம் தமிழக மக்கள் அனைவருக்கும் மனதிலும் இன்றும் என்றும் நிலைத்து இருக்கிறார். அதற்கு காரணம் என்று கேட்டீர்கள் என்றால், அவர் செய்த நல்லாட்சி, நல்ல திட்டங்கள், மக்கள் நலன் கருதி அவர் செயல்பட்ட அனைத்து விஷயங்களிலும் மிக முக்கியமானது இந்த கல்வித்துறையாகும். இந்த கல்வித்துறை அவர் ஆட்சியேற்ற போது 1954 வெறும் 6% மக்கள் மட்டுமே கல்வி அறிவு கொடுக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருந்து, ஆனால் அவர் தம் தமிழக மக்கள் அனைவருக்கும் இந்த கல்வியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கிராமந்தோறும் பள்ளிகளை உருவாக்க வேண்டும், அதற்கான செயல்திட்டங்களை வகுத்தார். மேலும் அதற்கு வலு சேர்க்கும் வகையில் இலவச கல்வி, மதிய உணவு திட்டம் போன்ற திட்டங்களை அமல்படுத்தி மிக சிறப்பாக செயல்படுத்தி வந்தார். அந்த திட்டங்கள் இன்றும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு தீர்க்கதரிசியாகவும் மக்கள் நலனில் பெரும் அக்கறையோடும் கல்விக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்ததால் தான் நம்ம அனைவராலும் கல்வி தந்தை என்று போற்றப்படுகிறார். இங்கு சில கல்வி துறை நிர்வாக தலைவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் போது பல்வேறு கல்வி நிர்வாகிகள் தங்கள் தொழிலை விட்டுவிட்டு கல்லூரி நிர்வாகத்திற்காக பள்ளி நிர்வாகத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு 3000-4000 குழந்தைகள் படிக்கிற பள்ளிகளுக்கு தன்னால் சமூக சேவை ஆற்றுகிறார்கள். அதாவது எந்த ஒரு பிரதிபலனும் பாராமல் மக்களும் பள்ளியில் நல்லா படிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களுக்கு நான் எப்பொழுதும் ஒன்று சொல்வேன், அதாவது நீங்கள் உங்கள் இலக்கை முதலில் நிர்மாணித்துக் கொள்ளுங்கள். அதை நோக்கி எத்தனை தடைகள், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து பயணிகள். உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும். இதுதான் கோட்பாடு, வெற்றிகரமான கோட்பாடு. இந்திய காமராஜர் பிறந்த நாள் விழாவில் மாணவ செல்வங்கள் அனைவரும் உறுதிமொழி இருக்க வேண்டும். நாம் நம்முடைய இலக்கு என்ன என்பதை முதலில் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அதை நோக்கி வலிமையுடன் செல்லுங்கள். வெற்றி உங்களது. நன்றி, வணக்கம்.